தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்தும் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய உன்னதமான திருமாலின் அவதாரங்களில் 7வது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீராம அவதாரம். அப்படிப்பட்ட ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தையே ஆண்டுதோறும் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடி வருகின்றனர். இந்த வருடம் ஸ்ரீராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. அன்றைய தினம் அதிகாலை 1:08 மணி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 மணி வரை நவமி திதி உள்ளது. இந்த ஆண்டு ராம நவமியில் ரவி புஷ்ய யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம் ஆகிய சுப யோகங்கள் நாள் முழுவதும் இருப்பதால் இந்த நாளில் எந்த நேரத்திலும் பூஜை செய்து சுபகாரியங்களை நாம் துவங்கலாம். இந்த நாளில் புதிய தொழில் துவங்குவது, புது வீட்டில் குடியேறுவதும் மிகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. ராமநவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் கொண்டாட்டங்கள் நடைபெறும். ராமநவமி என்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். ராமர் சிலை அல்லது படத்தை சுத்தம் செய்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். சிலை இருந்தால் கங்கை நீர், பஞ்சாமிர்தம், பூக்கள், பழங்கள் வைத்தும் வழிபடலாம். இனிப்பு வகையில் ராமருக்கு விருப்பமான பிரசாதமாக கருதப்படும் பால் பாயாசம், பானகம், மோர் படைத்தும் வழிபடலாம். அன்றைய தினம் ராம நாமம் உச்சரிப்பதும் ராமரின் புகழை கேட்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும். நிறைவாக நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக ஸ்ரீ ராமபிரானிடம் மனதார மன்னிப்பு கேட்டால் ராமபிரானின் பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வில் பலவிதமான மாற்றங்களும் நிகழும், நன்மைகளும் அதிகரிக்கும்.